அனைவருக்கும் வணக்கம். கந்த சஷ்டி கவசம் விளக்கம் தொடர்ச்சி. பரிபூர பவனே பவமொழி பவனே அரிதிரு மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இனியவேல் முருகா தனிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின்மாமலையூரும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என் நாவிருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் போதியை நேசமுடன் யார் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக. ஸோ இந்த வரிகள் மிகவும் அழகான பக்தி உணர்வை வெளிப்படுத்துறது. இந்த பாடல்ல முருகன் எல்லா உலகங்களையும் காக்கும் கருணைமுகு இறைவன் என்று பாலதேவராயன் சுவாமி புகழ்றார். தேவர்களையும் அசுரர்களின் சிறையிலிருந்து காப்பாற்றிய வீரனாக அவரை போற்றுகிறார். அவருடைய வேல் எல்லா துன்பங்களையும் பாவங்களையும் பாசக்கட்டுகளையும் அழிக்கும் தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்றாரு. பக்தன் இதை இந்த பாடலை பாடி இப்படி சொல்லும்போது, உன்னை பாடி உன்னை நினைத்து உன் திருநாமத்தை நெற்றியில் பூசி வாழ்ந்தால் என் பாச வினைகள் எல்லாம் நீங்கி முருகா உன் திருவடிகளை அடையும் அருள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு டிவோஷனோட பக்தர்கள் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது முருகனை நினைத்தால் பக்தி வாழ்க்கை மனிதனை பாவத்திலிருந்து விடுவித்து இறை அருளை பெற செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மொத்த பாடலுடைய சாராம்சம். ஸோ இன்னும் யோசிக்காமல் டெய்லியும் கந்த சஷ்டி கவசம் படிங்க. முருகன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி எல்லாத்துக்கும் மேலே அவர் திருவடியில் நம்மளை எல்லாரையுமே சேர்த்துப்பார். நன்றி, வணக்கம்.